Mannin Manidan, OMR's own Arvind Ramesh, contesting on behalf of DMK. But there are a few new faces. அவங்களுக்குலாம் வந்து அரவிந்த் ரமேஷ் யாருன்னு தெரியாமல் இருக்கலாம். ஸோ வில் ஸ்டார்ட் வித் நீங்கள் யார், எத்தனை வருஷமாக இருக்கீங்க, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க ஓஎம்ஆரில்? அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்ற ஃபோம்ரா மற்றும் குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகளுக்கு நன்றி. நான் சோழிங்கநல்லூர், என்னுடைய பூர்வீகம், எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அப்பா எல்லாரும் பூர்வீகம் சோழிங்கநல்லூர். முதல்ல 25 ஆண்டு காலமாக இந்த மக்கள் சார்ந்த பணிகளில் என்னை ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறேன். 96 முதல் கொண்டு இன்று வரை தொடர்ச்சியாக மக்கள் சார்ந்த பேரூராட்சியினுடைய தலைவர், கூட்டுறவு வங்கியினுடைய இயக்குனர், சென்னை மாநகராட்சியினுடைய மாமன்ற உறுப்பினர், குறிப்பாக இந்த மண்டலம் 15ல் பார்த்திங்கன்னா 9 மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள். அதில் ஒரு மாமன்ற உறுப்பினர் மட்டும் டிஎம்கே ஜெயிச்சதில் நான், மீதி எல்லாம் வந்து மாற்று கட்சியில் ஜெயித்தாங்க, வெற்றி பெற்றாங்க. அதன் தொடர்ச்சியாக 2 முறை சட்டமன்ற உறுப்பினர், இப்பொழுது மூன்றாவது முறையாக வேட்பாளராக திராவிட முன்னேற்ற கழகத்தின் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய உறுப்பினராக களம் காண்டு கொண்டிருக்கின்றோம். இது நான் வந்து இது 3வது முறையாக இந்த ஃபோம்ரோவுக்கு தேர்தலுக்கு முன்னால் வேட்பாளராக களம் காணும் பொழுது இந்த நேர்காணல் நடைபெறுவது வழக்கம். அதையும் தொடர்ச்சியாக தான் இப்பொழுது இந்த சார் வந்து கூப்பிட்ருக்காங்க. இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி என்பது ஒரு பெரிய வரலாறு மிகுந்த தொகுதி. இந்த சோழிங்கநல்லூரில் பெரிய அளவில் உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள், உலக பணக்காரர்கள், உலக நடிகர்கள், தொழில் சார்ந்த அனைத்து நிறுவனங்களும் இங்கே முதலாளிகளாக, உரிமையாளர்களாக இருக்கக்கூடிய பகுதி. அதே சமயத்தில் நடுத்தர மக்கள், ஏழை எளிய மக்கள், நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தால் கிட்டத்தட்ட ஒரு 75,000 குடும்பங்கள், ஒரு 2 லட்சத்திற்கு மேற்பட்ட மக்கள் வாழ்கின்ற அந்த ஸ்லம் பகுதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் சார்ந்த அனைத்து நிலையிலும் இது வந்து ஒரு தொகுதியில் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருப்பது என்பது ஒரு பெரிய சவாலாக தான் இதை எடுத்து நான் 10 ஆண்டு காலமாக சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றிருக்கின்றேன். மேக்சிமம் நிறைவோடு இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்தவனாக 3வது முறையாக களம் காண்கிறேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. தொடர்ச்சியாக நம்முடைய தொகுதி வளர்ச்சி என்னெல்லாம் கண்டிருக்கிறது. 10 வருட காலம் சட்டமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றிருக்கிறேன். என்ன உங்களுக்கு பணி ஆற்றியிருக்கிறேன், என்ன பணி நீங்கள் உங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்கிறேன் என்று சொன்னால், அடிப்படை கட்டமைப்புகளான பாதாள சாக்கடை திட்டம், குடிநீர் இணைப்பு, குப்பைகள் இல்லாத ஒரு நகரத்தை உருவாக்குவது, பூங்காக்களை மேம்படுத்துவது, மின் விளக்குகள், மழைநீர் கால்வாய்கள், குளங்கள், ஏரிகளை தூய்மைப்படுத்துவது, அதை பராமரிப்பது, மேம்படுத்துவது, பள்ளி கட்டிடங்களை உருவாக்குவது, உடற்பயிற்சி மையங்களை உருவாக்குவது, சாலைகள் போக்குவரத்து நெரிச்சல் இல்லாமல் ஒரு சாலைகளை உருவாக்குவது, மயானங்கள், மின் மயானங்களை உருவாக்குவது. இன்றைக்கு ஆடு மாடுகளுக்கு கூட இன்றைக்கு அதாவது மாடுகளுக்கு கூட இன்றைக்கு காப்பகங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. நாய்களுக்கு இன்றைக்கு செல்ல பிராணியாக இருக்கிற நாய்களுக்கு கூட இன்றைக்கு மருத்துவம் சார்ந்த அவர்களுக்கு பணி செய்வதற்கும் அவர்களுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டு கட்டிடங்கள் கட்டி இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சரால் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அனைத்து தரப்பு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்த ஒரு சட்டமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது கேள்விகளை கேட்கப்பட்டது, பணிகள் நடைபெறவில்லை. இந்த 5 ஆண்டு காலத்தில் நான் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சர் 5 ஆண்டு காலத்தில் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேலான வளர்ச்சியை, எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி தந்திருக்கின்றேன் என்ற பெருமையோடு, அது எனக்கு மட்டுமல்ல பெருமை, இங்கே அமர்ந்திருக்கின்ற குடியிருப்பு நல சங்கத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் அந்த பெருமையை சேர்ந்திருக்கும். ஆகவே இன்றைக்கு ஈசிஆர் சாலை எடுத்துக்கொள்வோம். 2 பக்கமும் 6 வழி சாலையாக அகலப்படுத்தப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, திருவான்மையூர் டு உத்தண்டி வரைக்கும் ஒரு உயர்மட்ட சாலை மேம்பாலம், உயர்மட்ட மேம்பாலம் பணிகள் துவங்கப்பட்டிருக்கிறது.
இதெல்லாம் வந்து போக்குவரத்து நெரிசலை போக்குகின்ற வகையில் துறைப்பாக்கம் ரேடியல் ரோடு சிக்னல்லேருந்து பீக்கனால் கிராஸ் பண்ணி ஈசிஆரில் நீலாங்கரை ரோடில் கனெக்டிவிட்டி ரோடு இருக்குது. அந்த ரோடுடைய வேலை போன கடந்த கால ஆட்சியில் பீக்கனால் வரைக்கும் நிறுத்திட்டாங்க. அது ஒரு தனிநபருக்காக போடப்பட்ட சாலை. அதற்கு பின்னால் அதற்கு மேம்பாலம் கட்டுவதற்காக அனுமதி பெற்று அந்த சாலைகள் வந்து ஈசிஆரில் கனெக்ட் பண்ணுறதுக்கான பணிகள் துவங்கப்பட்டு பணிகள் நடைபெற்று கொண்டு இருப்பதை நீங்கள் நன்கு அறிவீர்கள். மழை நேரங்களில் அதே போல் நம்ம சோழிங்கநல்லூர் சிக்னலில் ஒரு பெரிய அளவில் ஒரு மேம்பாலம், அங்கே ஒரு ஷாப்பிங் மால் போன்ற திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். எம்ஜிஆர் நகர் கந்தஞ்சாவடியில் எம்ஜிஆர் சாலை பகுதியில் ஒரு மேம்பாலம் வரப்படுது. துறைப்பாக்கத்தில் ஒரு மேம்பாலம் வருகிறது. இப்படி எங்கெல்லாம் சந்திப்புகள் இருக்கிறதோ அந்த சந்திப்புகள் எல்லாம் இன்றைக்கு சாலைகளை போக்குவரத்து நெரிசல் அகலப்படுத்தினாலும் இந்த மேம்பாலங்கள் கட்டப்பட்டு கொண்டு இருப்பது என்பது கூடுதல் பெருமை. போக்குவரத்து நெரிசலை போக்குவதற்கு இன்னும் கூடுதல் பெருமை நம்ம மெட்ரோ ரயில் திட்டம் 2 பகுதிக்கு வருது. OMR 1 மேடவாக்கம் சாலையை இணைத்து வேளச்சேரி மெயின் சாலையாக போகிறதுக்கு இன்னைக்கு கோயிலம்பாக்கம் ரோட்டில் ஒரு மெட்ரோ ட்ரெயின் வேலை வருது. அப்போ இந்த மெட்ரோ பாலம் பணிகள் முடிந்தால் பெரிய அளவில் நமக்கு வந்து போக்குவரத்து நெரிசலை போக்கி வருகின்ற வகையில் பணிகள் இருக்குது. இதெல்லாம் விட போன தேர்தலில் வந்து 2021 தேர்தலில் எதிர்கட்சியாக இருந்தபோது அவர்களை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணோம். டோல் வாட் டோல்கேட்டுன்னு சோழிங்கநல்லூர் சிக்னலில். இப்போ டோல்கேட்டுகளை எடுத்துருக்குறோம். நம்ம பெருங்குடியில் ஒரு டோல்கேட், துறைப்பாக்கம் ரேடியல் ரோடில் ஒரு டோல்கேட், சோழிங்கநல்லூரில் KK சாலையில் ஒரு டோல்கேட்டு, மேடவாக்கம் ரோட்டில் ஒரு டோல்கேட், 4 டோல்கேட்டை வரலாற்றில் இதுவரை டோல்கேட் அமைத்து அந்த காலங்கள் முடிவதற்குள் டோல்கேட் எடுத்தது என்றது நம்முடைய சோழிங்கநல்லூர் தொகுதியில் மட்டும்தான். அது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. அதை நாம் வந்து மறந்துட முடியாது. அதே போல் குடிநீர் பிரச்சனைகளை போக்குவதற்காக குடிநீர் தட்டுப்பாடை போக்குவதற்கு இன்றைக்கி வடநெல்லியிலிருந்து வருகின்ற அந்த கடல் நீரை குடிநீராக்கிற திட்டத்தின் மூலமாக இப்போ நாம் நின்று பேசி கொண்டிருக்கிற இந்த ஜோஷி அப்பார்ட்மெண்ட்டில் காரப்பாக்கத்தில் கூட இதெல்லாம் வந்து அடுக்குமாடி குடியிருப்புகள். இவங்களுக்கெல்லாம் தண்ணி எந்த உள்ளாட்சியிலும் கொடுக்கறதுக்கான ஏற்பாடுகள் இது வரைக்கும் நடக்கலை. இப்போது ஈஸ்ட் சைடில் ஒரு பெரிய பைப்லைனு, வெஸ்ட் சைடில் ஒரு பெரிய பைப்லைன் போட்டு இன்றைக்கி அந்த பணிகள் ஆல்மோஸ்ட் முடிந்து தமிழ்நாட்டு முதலமைச்சர் திறந்து வச்சிருக்காரு. இன்னும் ஒரு சில சின்ன சின்ன வேலைகளுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு குடிநீர் கிடைக்கின்ற அந்த வாய்ப்பை வரலாற்றில் இது வரைக்கும் அது மாதிரி நம்முடைய உயர்வு அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கும் கமர்ஷியலாக இருக்கிற கட்டிடங்களுக்கும் தனியாக ஒரு பைப்லைனை வந்து கொண்டு வந்தது என்பது ஒரு பெரிய வரலாற்று சாதனை. அந்த சாதனையை தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியில் நடந்திருக்கிறது என்பது நம்முடைய OMR பகுதியில் இருக்கின்ற ரெசிடென்சியலில் உங்களை மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கின்றவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்க போகுதுன்ற ஒரு நல்ல செய்தி அது. அதனால் ஆல்மோஸ்ட் இதெல்லாம் துவங்கி 1 வருஷத்தில் 1.5 வருஷத்தில் இந்த பணிகள்லாம் முடிந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரும். அதே போல் நம்ம நாராயணபுரம் ஏரி உங்களுக்கு அந்த பகுதியிலும் 200 ஃபீட்டில் வரைக்கும் உங்களுடைய அசோசியேஷன் மெம்பர்ஸ் இருக்கலாம். வரலாற்றில் வந்து ஒரு ஆண்டு காலத்தில் ஒரு பணியை ஆய்வு செய்து அந்த ஆய்வை உடனடியாக அதுக்கு மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு ஒப்பந்தமிடப்பட்டு பணிகள் முடித்திருக்கிறோன்றது வந்து ஒரு நாராயணபுரம் ஏரியில் இருக்கிற பெரிய அளவில் மழைநீர் கால்வாய் இன்றைக்கி ஒரு 1 or 2% வேலை தான் இருக்கும். இதெல்லாம் முடிஞ்சிச்சு. அது ஒரு பெரிய வரலாற்று சாதனைகள் தான். தொடர்ச்சியாக சோழிங்கநல்லூர் தொகுதியில் பெரிய வரலாற்று சாதனைகளை படைத்து கொண்டிருக்கிறோம். எல்லா இடத்துலையுமே இப்போ பாதாள சாக்கடை திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது. இப்போ ஆல்மோஸ்ட் பாதாள சாக்கடைகள் வந்து பணிகள் நடைபெற்று முடிந்திருக்குது. இந்த கந்தஞ்சாவடி பகுதியில் பெருங்குடி பகுதியில் மட்டும் இன்னும் கொஞ்சம் சின்ன ஆனால் ஓப்பன் பண்ணிட்டோம். சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அங்கே இருக்கின்ற அது நபர்களால் ஒரு சின்ன பிரச்சனைகள் இருக்குது. அதையும் மிக விரைவில் 1 or 2 months அந்த பிரச்சனைகளையும் சரி பண்ணி அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அது பயன்பாட்டிற்கு 100% கொண்டு வர முடியும். இந்த குடிநீர் பைப்லைன் சொன்ன இந்த ஒக்கியம் மடுகளிலிருந்து அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த பிரிட்ஜி போட்டுருக்காங்க, சர்வீஸ் பிரிட்ஜு. அதில் ஒரு நம்மளுக்கு பைப்லைன் போகிறதுக்காக க்ளோஸ் பண்ணியிருக்கோம். அந்த பைப்லைனை கனெக்ட் பண்ணிட்டோமா ஒக்கியம்பேட்டைக்கு அந்த பக்கமும் நம்மளுக்கு குடிநீர் இந்த பெரிய பைப்லைன்லேருந்து வழங்கலாம். அது எதுவும் எந்த விதமான குறைபாடும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். பூங்காக்கள் மேம்படுத்துவது, நிறைய பூங்காக்களை மேம்படுத்தியிருக்கிறோம். எண்ணற்ற OSR லேண்டுகள் எல்லாத்தையும் மீட்டெடுத்து
யாராவது ஆக்கிரமிப்பு இருந்தாலும் அந்த எல்லாத்தையுமே இன்றைக்கு பூங்காக்களாக உருவப்பட்டு மாலை நேரங்களில் காலை நேரங்களில் உடற்பயிற்சிகள் நடைப்பயிற்சிகள் செய்வதற்காக பண்ணியிருக்கிறோம். நீர்நிலைகளை பாதுகாக்கின்றவரை ஏரிகளை மிகப்பெரிய அளவில் இப்போ ராமன் தாங்கல் ஏரி, இப்போ நம்ம சோழிங்கடல் ஆவின் பக்கத்தில் இருக்கிற ஏரியெல்லாம் நீங்கள் போய் பாருங்கள், நடங்க, நீங்களாம் நடக்கணும். நீங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வெப்சைட்டில் போய் நீங்கள் தேடி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இல்லைன்னா இப்போ நாங்கள்லாம் டெய்லி ஃபேஸ்புக்கு உங்கள் சட்டமன்ற உறுப்பினருடைய ஃபேஸ்புக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஃபாலோ பண்ணால் என்னெல்லாம் நடக்குது இந்த தொகுதியில். இன்றைக்கி சமூக வலைத்தளம் யாரையும் நீங்கள் தட்டாதே அது எத்தனை காட்டுது, அதை பார்க்கணும். தொகுதி எம்எல்ஏ என்ன பண்ணுறாரு, என்ன பூஜை போடுறாரு, ஒரு நாளைக்கு எத்தனை பூஜைகள் போடுறாரு, எத்தனை திட்டங்களை துவங்கி வைக்கிறாரு, எத்தனை பணிகள் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மூலமாக இவ்வளவு பணிகள் நாம் தொடர்ந்து இந்த தொகுதி வளர்ச்சிக்காக செஞ்சுன்னு இருக்குமே அப்படின்னு அந்த நம்ம ஆவினுக்கு எதிராக இன்ஃபோசிஸ்க்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற ஏரியாவில் போய் பாருங்கள். நீங்கள் ஒரு ரவுண்டு 2 ரவுண்டு அடிச்சிங்கன்னா தெம்பு தானாக வந்துடும். அந்த அளவிற்கு அந்த சுற்று நடைபாதை பண்ணியிருக்கிறோம். தெரியும் சாருக்கு ராம்நகர் ஸ்ரீராமில் ஏரியிலையும் சுற்று அது ஒரு 2-1.5 மணி நேரம் 3/4 கிலோமீட்டர் வரும். இப்போ சார் அந்த பகுதியில் இருக்கிற அந்த என்ன ஏரி சார் அது, அந்த ஏரி தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. அதை கூட தூய்மை பண்ணிட்டோம். நம்ம சுப்பிரமணியன் கோயில் அந்த ஏரியை நம்ம தூய்மைப்படுத்தியிருக்கிறோம். கரைகள்லாம் பலப்படுத்தி அங்கேயே நடப்பாதை பண்ணும்போது ஒரு சின்ன பிரச்சனைகளுக்கு அதை சரி பண்ணிட்டோமோ அதையும் பண்ணிவிடுவோம். இதுக்கப்புறம் நீங்கள் என்ன இந்த தொகுதியில் பணிகள் நடைபெறவில்லை என்பதை நீங்கள் தான் குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகள் சொல்லணும். விளையாட்டு மாணவர்களை விளையாட்டு வீரர்களை உருவாக்குவதற்கு உலகத்தரம் வாய்ந்த 112 ஏக்கரில் 301 கோடி ரூபாயில் செம்மஞ்சேரியில் உலகத்தில் இருக்கிற தரம் எந்த அளவுக்கு தரமான விளையாட்டு திடல்களை அமைக்கிறாங்களோ அது போல விளையாட்டு போட்டிகளை நடத்துவதற்கு அந்த இடம் இன்றைக்கு மழை துவங்கப்பட்டு துணை முதலமைச்சரால் டெப்டி சிஎம்ஆல் அது இன்றைக்கி துவங்கப்பட்டு அந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்று கூடுதல் பெருமை. மழைநீர் கால்வாய் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் மேக்ஸிமம் முடிச்சிருக்கோம். 1 or 2% இன்னும் வேலைகள் ஒரு 20-30% இருக்கும். இன்னும் மழைநீர் கால்வாய் முடிக்க வேண்டியது, அதையும் முடிச்சுட்டா இந்த வருடம் எங்கேயுமே மழை தண்ணி நிற்காத அளவிற்கு நம் தொகுதியில் இந்த ஸ்டாம் வாட்டர் பெரிய அளவில் நமக்கு கை கொடுத்துருக்கு. இன்னும் நூக்கம்பாளையம் ரோட்டில் ஒரு புதிய ஸ்டாம் வாட்டர் போடுறோம், மேடவாக்கம் ரோட்டில் ஒரு புதிய ஸ்டாம் வாட்டர் போடுறோம், துறைப்பாக்கம் ரோட்டில் ஒரு புதிய ஸ்டாம் வாட்டர் போடுறோம். அதே போல் உத்தண்டியிலேருந்து பீக்கனாலேருந்து கடலுக்கு போகிற ஒரு திட்டம் பிரிட்டிஷ் காலத்தில் தான் கோவலம் இங்கேருந்து ட்ராவல் பண்ணி ஒக்கியமடுலேருந்து 14 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட கோவலம் வழியாக தான் கடலுக்கு போகணும். இன்றைக்கி நேர்பையில் உத்தண்டியிலே ஒரு பெரிய மூடு கால்வாய் ஸ்டாம் வாட்டர் கால்வாய் போட்டிருக்கிறோம். இப்போ இவ்வளவு வேலைகளும் வரலாற்றில் இவ்வளோ வேலைகள் நடந்த சரித்திரம் இல்லை. இந்த 5 ஆண்டு காலத்தில் இவ்வளவு பணிகளும் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் WRDயாக இருக்கட்டும், ஹைவேவாக இருக்கட்டும், இன்றைக்கி இருக்கிற PWDயாக இருக்கட்டும், சென்னை மாநகராட்சியாக இருக்கட்டும், நகர்ப்புற வாழ்வுடைய மேம்பாட்டு வாரியமாக இருக்கட்டும், இன்றைக்கி எல்லா துறையும் இப்போ இன்றைக்கி ஒவ்வொரு துறையிலையுமே இன்றைக்கி பணிகள் நடைபெற்றிருக்கிறது என்று கூடுதல் பெருமை. அனைத்து துறைகளிலும் நாம் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் அடிப்படையில் சட்டமன்றத்தில் அதிகப்படியான கேள்விகளை 5 பேரை செலக்ட் பண்ணுவாங்க தொகுதி சார்ந்த கேள்வி கேட்குறதுல. அதில் 234 தொகுதியில் அமைச்சர்கள் 33 பேரை விட மீதி இருக்கிற தொகுதியில் இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் 5வது நபராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அது நம்ம தொகுதியினுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வகையில் போன ஆண்டு 3வது இடத்துல வந்தேன். அவ்வளவு கொஸ்டின்ஸு கேட்டிருக்கேன். இப்போ குறைஞ்சிச்சு. இப்போ 5வது ஆண்டாக வந்திருக்கு 5. அதே போல் 100% 18 பேர் பிரச்சனைகள் கம்மியாயிடுச்சுன்னு கேள்வி கம்மியாயிடுச்சா இல்லை? எஸ் 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 அதான் 100% உண்மை. இப்போ 18 பேர் 234 அமைச்சரை தவிர மீதி இருக்கிற சட்டமன்ற உறுப்பினரில் 18 பேர் 100% சட்டமன்றத்திற்கு வருகை பதிவேடு 100 ஆப்சண்ட் இல்லாமல் 100%. அதில் நானும் 18 பேரில் ஒருவர் என்பது தொகுதிக்கு இது எனக்கு பெருமையை விட தொகுதியில் இருக்கின்ற வாக்காளர்களுக்கு அது ஒரு பெருமை என்று நான் உங்கள் முன்னால் பெருமையோடு நின்று கொண்டிருக்கின்றேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கொஸ்டின் கேளுங்க. There is one thing that we need to highlight. In the last meeting we had 2021 before the elections, அன்னைக்கு அரவிந்த் ரமேஷ் சொன்னார், அப்போ we did it on Zoom because it was COVID time, and அப்போ சொன்னார் நான் எலெக்ட் ஆகி வந்தால் டோல்கேட் போய்டும் அப்படின்னு. அதே மாதிரி within 6 to 8 months the toll gates were removed.
only one toll gate which is not in his constituency, which remained in Navlur, and adukkaga FOMRA fought for another 6 months and we got that also removed. But that was a very single-handed task that FOMRA took, and we worked with the MLA of that area. But Arvind Ramesh promised to remove the toll gates on OMR in his constituency. He did that. We are very thankful to him for that. But பைப் வந்துட்டு சூவேஜ் போட்டிங்க, அதில் தண்ணி வரமாட்டேன்றது. நம்ம லோக்சபா எலெக்ஷனுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடி கிளாசிக் ஃபார்ம்ஸ் ஏரியாவில் மீட் பண்ணோம், குழா திறந்தோம், தண்ணி வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அப்படியே கம்மியாகிட்டே போச்சு. இப்போது 1 மணி நேரம் வருது, வாரத்துக்கு 2 தடவை வருது, அந்த மாதிரி வருது. பைப்லாம் போட்டுடலாம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் போட்டுடலாம், தண்ணி இல்லையே சென்னையில் வரத்துக்கு. இல்லை நீங்கள் குறிப்பாக எந்த இடத்துல மட்டும் சொல்லுங்கள். இல்லை ஒட்டுமொத்தமாக சொல்லக்கூடாது. எங்கள் FOMRAல இருக்கிறது 250 கம்யூனிட்டிஸ், 250 கம்யூனிட்டியில் ஒரு 10% வந்து கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க, ஐடிசி சார்ஜஸ் பே பண்ணி கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க. ஆனால் அதில் தண்ணி வரமாட்டேன்றது. இப்போ நான் கனெக்ஷன் வாங்கிறதுக்கு ஐடிசி சார்ஜ் பே பண்ணதுக்கு அப்புறமும் நான் திருப்பி டேங்கர் மேலே டிபெண்ட் பண்ணணும்னா நான் எதுக்கு ஐடிசி சார்ஜ்? நீங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் கிளாசிக் ஃபார்ம் ரோட்டில் ஒரு 3 அப்பார்ட்மெண்ட்டு நினைக்கிறேன் வாங்கியிருக்காங்க. அப்போவே நான் வந்து இன்னும் அதுக்கு கூடுதல் தண்ணி கொடுக்கறதுக்கான பைப் லைன் இல்லை. இவ்வளோ அப்பார்ட்மெண்ட்டுக்கும் நீங்கள் அவங்க கையில் வந்து ஐடிசி எல்லாம் வாங்கிட்டு அவங்க கையில் சார்ஜை நம்ம வாங்கிட்டு தண்ணி கொடுக்க முடியுமான்னு முதல்ல பாருங்கன்னு. நீங்கள் மேலாண்மை இயக்குனர், குடிநீர் வாரியத்தினுடைய மேலாண்மை இயக்குனர் யாரையும் போய் பார்த்தீங்க, சாரை போய் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்கள ப்ரெஷர் கொடுத்தீங்க, அவங்க அவசரமாக கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க. அந்த கிளாசிக் ஃபார்ம் ரோடை பொறுத்த வரைக்கும் ஒரு திட்டம் வந்து பாதாள சாக்கடை குடிநீர் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 ஆண்டு காலத்திற்கு இந்த திட்டங்களை ஸ்கீம் வந்து கொண்டு வருவாங்க. 30 ஆண்டு காலத்திற்கு வளர்ச்சி எப்படி இருக்கும், இந்த வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி தான் அந்த மக்கள் தொகை எவ்வளோ இருக்கும், எவ்வளோ குடும்பங்கள் வரும், இந்த 30 ஆவரேஜ் பார்த்து தான் அதுக்கு ஏற்ற மாதிரி பைப் லைன்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கிளாசிக் ஃபார்மில் அந்த ஏரியாவில் மட்டும் பார்த்தீங்கன்னா இது 200 ஆண்டுக்கு அப்புறம் வளர வேண்டிய வளர்ச்சி இந்த 10 ஆண்டு காலத்தில் வளர்ந்தது. ஸோ அது வந்து சிஎம்டியோட வேலை. சிஎம்டிஏ அப்ரூவ் பண்ணி தானே கட்டிருக்கு. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலான சிஎம்டிஏ அப்ரூவ் பண்ணும்போது ஏன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட டெவலப்மெண்ட்டும் அதே ஸ்பீடில் வரல? 30 ஆண்டு பிளானில் வந்தது, ஆனால் இது வந்து 200 ஆண்டு பிளானில் வந்துடுச்சு ஃப்ளாட்ஸ் அப்படின்னா தப்பு இல்லையா? அது அப்ரூவ் பண்ணது சிஎம்டிஏ தானே. அதாவது அப்ரூவல் கொடுக்கறது சிஎம்டிஏ, அப்ரூவ்டு வீட்டுக்கு தேவையான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு கட்டிட வரைபட அனுமதி வழங்குறது சிஎம்டிஏ கொடுக்குறாங்க. பாதாள சாக்கடை குடிநீர் இணைப்பு கொடுப்பதெல்லாம் உள்ளாட்சி, சென்னை மாநகராட்சி சாலை போடுவது, குடிநீர் வாரியத்தின் மூலமாக பாதாள சாக்கடை குடிநீர் இணைப்பு புதிய பைப்லைன் தர்றது. சிஎம்டிஏவுக்கும் சென்னை மாநகராட்சிக்கிட்ட அவங்க வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு கோஆர்டினேட் வந்து கேட்க மாட்டாங்க, அவங்க அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அந்த அப்ரூவல் பிரகாரம் பார்த்தீங்கன்னா இந்த வளர்ச்சி அதிகமானதுனால தான் ரோடே பார்த்தீங்கன்னா இன்னும் நீங்கள் நினைக்கிறோம் காசாகரன் 30 ஏக்கரில் டெவலப் பண்ணுறாங்க சார் சொல்கிற இடத்துல. அந்த ஏற்கனவே நம்ம அரசாங்கத்தை மட்டுமே கேள்வி கேட்கக்கூடாது. நம்ம ஒரு சொத்து வாங்குகிறோம், நம்ம ஒரு இடத்த வாங்குகிறோம். ஒரு வீடு வாங்குறது என்பது ஒரு மனிதனுடைய, ஒரு குடும்பத்தினுடைய, ஒரு கணவன் மனைவி பிள்ளைகளுடைய கனவு திட்டம். அது கனவு எப்படி இருக்குது, அந்த ரோடுகள் எப்படியெல்லாம் இருக்குது. அதாவது அரசாங்கத்தை மட்டுமே இல்லை பில்டரை மட்டுமே நான் நம்பக்கூடாது. நம்மளும் அதில் உஷாராக இருக்கணும், நம்மளும் அதில் வந்து அலாட்டாக பார்க்கணும். சின்ன சின்ன தவறுகள் ஏதாவது நடந்தால் கூட நம்ம அதை கேள்வி கேட்கின்ற இடத்துல நம்ம நிற்க வேண்டிய இடத்துல இருக்கோம். அந்த காசா கிராண்ட் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ப்ரிஸ்டேஜ் கட்டியிருக்காங்க, டிஆர்ஏ கட்டியிருக்காங்க, அப்புறம் ரமணியம் கட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேருக்கு அந்த ரோடு போதுமா அப்படின்னு நம்ம சார்கிட்ட கூட ஒரு ட்ரிப்பு நம்ம கேட்டிருக்கோம். இந்த ரோடு எப்படி போக்குவரத்து நெரிச்சல் எப்படி வரும், இதெல்லாம் வந்து என் லெவலில் என்ன பண்ண முடியுமோ அதை தான் நான் பேச முடியும். மக்கள் என்னை விட இது வந்து சிஎம்டிஏ இதெல்லாம் வந்து அந்தந்த துறை அமைச்சர்கள் இருக்காங்க, அந்த துறை அமைச்சருக்கு பதில் சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்ல முடியாது. அது எனக்கு அது அந்த ரூலை பற்றி எனக்கு தெரியாது. அதுக்கு வரும். இப்போ 3வது தடவை நீங்கள் எலெக்ட் ஆகி வந்தீங்கன்னா நீங்கள் மந்திரி ஆக போகிறீங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை ஸோ இந்த கேள்விக்கெல்லாம் வந்து அமைச்சர்கிட்ட கேட்காம நாங்கள் மந்திரிகிட்ட கேட்க போகிறோம். இல்லை இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இல்லை. இப்போ நான் கேண்டிடேட்டு, இந்த கேண்டிடேட்டுக்கு நல்லா போயின்னு இருக்குது கேண்டிடேட்டில் கேம்பெயின்.
இந்த கேம்பெயினை நீங்கள் திசை திருப்பாதீங்க. எனக்கு விரல் இதான் ஏன்னா இந்த விரலில் எவ்வளோ தூரம் வீங்கும், என்னால் எவ்வளோ தூரம் வலு தூக்க முடியும். நான் பொறுப்பை நான் தேடி போகிறவன் இல்லை. திரும்பவும் சொல்கிறேன், பொறுப்பை இந்த எம்எல்ஏ பொறுப்பை நான் தேடி போகல. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களுக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பையும் எந்த விதமான பிரதிபலனும் நான் கொடுக்காம ஓட்டு போடுறாங்க. அதுதான் சேலஞ்சு. அதுதான் ஒரு மக்கள் பிரதிநிதி. சோழிங்கநல்லூர் தொகுதியில் எப்படி நடக்குது, இப்போ 23ஆம் தேதி எப்படி நடக்க போகுது, 4ஆம் தேதி எப்படி ரிசல்ட் வரப்போகுது, முதல் ஆண்டு 14,000 சில்லற, 2வது ஆண்டு 35,000 சில்லற, 3வது ஆண்டு எப்படி 1 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சாருன்னு வரலாறு பதிவு பண்ணணும். அதுக்கு நீங்கள் எல்லாரும் 23ஆம் தேதி வந்து உதயசூரியனுக்கு நீங்கள் ஓட்டு போடணும். நீங்கள் மட்டும் இல்லை, இன்னும் எல்லாரும் ஓட்டு போடணும். ஆமாம், மொத்த கோம்ராலேயே 1.5 lakh ஓட்ஸ் இருக்குது. நாங்கள் எல்லாருமே இந்த தடவை ஹை டர்ன் அவுட் கொடுக்க போகிறோம். நீங்கள் பாருங்கள், அரவிந்த் ரமேஷ் ஒரு தடவை சொன்னார் எங்கிட்ட, மிடில் கிளாஸ் ஓட் வந்து கோல்டன் ஓட் மாதிரி, ஏன்னா காசு கொடுக்க வேண்டாம் ஆனால் வந்துடுவாங்க. ஸோ இந்த தடவை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? 1 lakh சொல்லிட்டீங்க டிஃப்ரென்ஸு. நீங்கள் ஹேண்ட் பிட், ஒரு ஹேண்ட் பிட் போட்டிருக்கிறேன், கொடுக்க சொல்கிறேன் உங்களுக்கு எல்லாருக்கும். கொடுங்க அந்த வாக்குறுதி. நான் எப்படியாப்பட்ட மனிதன், நான் எப்படி மக்களுக்கு பணியாற்றுறேன், எப்படியெல்லாம் நான் பணி செய்கிறேன். 365 நாட்களும் 24/7 வேலை பார்க்குறேன். ஒருவர் கூட குறை சொல்லாத அளவிற்கு நிர்வாகம் பார்க்குறேன். தேர்தல்னால் வேறு வேறு நோக்கங்களுக்காக தேர்தலை சந்திக்கின்றதில்லை. போதும் இந்த அரசியல், இந்த மக்கள் சார்ந்த பணிகள் போதும்ன்று நான் இதோட ஸ்டாப் பண்ணின்னு நம்ம அதுக்கப்புறம் ரிலாக்ஸேஷனாக போகலான்னு ஒரு சூழ்நிலையில் என்னை நான் தயார்படுத்தி கொண்டேன். ஆனால் எனக்கு மேல் கொண்டு நீங்கள் வந்து பல நிலைகளில் வந்து திருப்பியும் மீண்டும் என்னை வந்து வேட்பாளரை நிறுத்த வேண்டும், நிறுத்தணும், நிற்கணும் அப்படின்னு மக்களுடைய கோரிக்கை, எங்கள் சார்ந்த கழக நிர்வாகிகளுடைய கோரிக்கையின் அடிப்படையில் மீண்டும் 3வது முறையாக வந்திருக்கிறேன். 2 முறை தேர்தலில் சந்தித்தவன் நான். 25 ஆண்டு காலம் மக்கள் சந்திச்சுக்கிறேன். இந்த 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்த போது மக்களை போய் சந்திக்கும் பொழுது மக்களுடைய வரவேற்பை விட பன்மடங்கு உயர்ந்திருக்கு, பல மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ ஆன்டி நேற்று ஆன்டி இன்கம்ஸ் எப்படி வரும்? இல்லை, எப்போவுமே ஒரு பர்சன் வந்து ரீஎலெக்ஷன் கேட்டால் அது ஆன்டி இன்கம்பன்சி தான் சொல்லுவாங்க. நீங்கள் செகண்ட் டைம், தேர்ட் டைம் கண்டெஸ்ட் பண்ணுறீங்க, தேர்ட் டைம் விக்ட்ரிக்கு தேடுறீங்க. ஸோ அந்த ஃபீலிங் எங்கேயுமே வரலையா? எப்படி புரியல? இப்போ மக்கள் மீட் பண்ணுறீங்க லாஸ்ட் 1 month-ஆக கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணதுலேருந்து யாருமே எதிர்ப்பு சொல்லலை. அரவிந்த் தான் திருப்பி வரணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம தான் வெற்றி பெறுறோம், நீ தான் போ ஜெயிப்பேன்றாங்க. ஃபேண்டாஸ்டிக். நேற்று ஒரே ஒரு நிகழ்வு மட்டும் பார்த்தீங்கன்னா, ஒரு டிவிஷன் உத்தண்டி, பனையூர், குடிமாண்டித்தோப்பு அந்த பகுதி அக்கறை 5 மணி நேரம், 5 மணிக்கு ஆரம்பித்தது 10 மணிக்கு முடிக்கிறோம். இந்த அளவுக்கு சாலையிலேருந்து எல்லா மக்களும் வந்து வழிநடுக்க நின்று வரவேற்போம். அந்த அளவிற்கு மாலைகளே வந்து ஆயிரக்கணக்கான மாலைகள், வெற்றி பெற்ற பிறகு வர வேண்டிய மாலைகள், வேட்பாளராக வாக்கு கேட்கும் போது அவ்வளவு மாலைகள். என் ஃபேஸ்புக்கை நீங்கள் பார்க்க மாட்டீங்களா சார்? நீங்கள் உங்கள் ஃபேஸ்புக்கை பாருங்க, நீங்கள் இப்போ போய் சர்ச் பண்ணுங்க, இப்போ சர்ச் பண்ணுங்க. கிரேன் போட்டு ஒரு மாலை, அதாவது பெருமைக்காக நான் சொல்லலை, இது ஆர்டிஃபிஷியலாக எதுவும் கிடையாது, எதுவும் ரெடி பண்ணதெல்லாம் கிடையாது. இது எல்லாம் அவர்களுடைய ஆர்வம். மீண்டும் இந்த சோழிங்கநல்லூர் தொகுதி மீண்டும் வந்து அரவிந்த் ரமேஷ் வரணும், உதயசூரியன் உதிக்கணும், ஹேட்ரிக் அவர் அடிக்கணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. செட்டப் எல்லாம் ஓரளவுக்கு தான் செட் பண்ண முடியும். இதெல்லாம் இயற்கையாகவே உண்மையிலே நான் இவ்வளவு நாள் உழைத்து இது போதும் இந்த அரசியல் பொது வாழ்க்கை அப்படின்னு நினைத்தவனுக்கு இந்த தேர்தல் களம் என்பது எனக்கு மிகப்பெரிய அளவில் வலுவும் தெம்பும் ஒரு பெரிய மகிழ்ச்சியும் தந்துக்கின்னு இருக்குதுன்னா, இது அது 2வது ஓட் நம்ம என்ன சொல்கிறது, திருப்பியும் மீண்டும் மீண்டும் வந்து எலெக்ஷனில் நிற்கணும், ஜெயிக்கணும். நம்ம அதை வச்சு எந்த விதமான சுகமோ எந்த விதமான பதவி வச்சுக்கின்னு யாருக்கு, நீங்கள் இவ்வளோ அப்பார்ட்மெண்ட் இருக்கீங்க, நீங்கள் உங்கள் போய் கேளுங்க உங்கள் பில்டர்ஸுக்கிட்டலாம், எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு எதனா வந்திருப்பாரா, இல்லை எம்எல்ஏ ஏதாவது பார்த்துருப்பீங்களா, இல்லை எம்எல்ஏ அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணியிருப்பாரா, இது ஏதாவது உங்கள்கிட்ட ஏதாவது எதிர்பார்த்துருக்காரான்னு நீங்கள் முதல்ல கேளுங்க. உங்களுடைய கேண்டிடேட்டு நான். நீங்கள் போடுற ஒரு செகண்ட் ஓட்டு 5 வருஷத்துக்கு
அந்த 5 வருஷத்தினுடைய தலையெழுத்தை நிர்ணயிக்கிற பொழுது அச்சம் இல்லாமல் எந்த விதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் நம்ம தான் அப்படின்னு மக்கள் எல்லாரும் நிற்கணும். நான் ஜெயிக்கிறது என்னோட்டம் சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் எல்லாரும் சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த தொகுதியினுடைய வளர்ச்சிக்காக எடுக்க போகிற முடிவு. ஆனால் நீங்கள் வந்து ஓட்டு போல் பண்ணணும். அதை ஓட்டு போல் பண்ணுறதுல தான் உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அது உதயசூரனுக்கு ஓட்டு போடணும். இந்த தோஷி ஃப்ளாட்ஸ்லேருந்து ஒரு ரிக்வெஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்டில் ஒரு டாஸ்மேக் ஷாப் இருக்குது, பேங்க் ஆப்போசிட் டு த கேட்டு. அதில் ரொம்ப பிரச்சனை வருது. அதனால சர்வீஸ் ரோடு என்க்ரோச்மெண்ட்டும் இருக்குது, நிறைய கடைகள் போடுறாங்க. அதனால லாட் ஆஃப் கார்பேஜ் அண்ட் மக்கள் வந்து குடிச்சிட்டு அங்கே படுத்துக்கிறாங்க. அந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது. அது கொஞ்சம் சால்வ் பண்ணுமே. இல்லை ஆப்போசிட்டில் இல்லை பக்கத்தில் இருக்குது, நேர்பை நெக்ஸ்ட் டு த கேட் பக்கத்தில் இருக்குது பக்கத்தில் ஒயின் ஷாப்பு. இந்த 5 வருட காலம் ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினராக வந்ததுக்கப்புறம் ஒரு மதுபான கடை கூட, ஒரு டாஸ்மாக் கடை கூட தொகுதி முழுவதும் திறக்கலை. இன்றைக்கி உருவான சிஸ்டம் இல்லை இது. சட்டமன்ற உறுப்பினர் கையெழுத்து போட்டு லெட்டர் பேரில் நீ அப்போ தான் ஒயின் ஷாப் தரப்போனா நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்கள் கேட்குற கேள்வி ஆன்சர் கரெக்ட், கொஸ்டின் கரெக்ட். ஆனால் எங்களை கேட்க மாட்டாங்க. அவங்க போலீஸு, அது சம்மந்தப்பட்ட கலால் துறை, அவங்கக்கிட்ட என்ஓசி வாங்குவாங்க. அவங்க கையில் அப்ஜெக்ஷன் நோ அப்ஜெக்ஷன் வாங்கி ரூல் இருக்குது. 100 மீட்ரு அந்த என்னென்ன கோவில் இருக்கணும், ஸ்கூல் இருக்கணும், இப்படி சட்டப்படி சட்டப்படி தான் கடை திறப்பாங்க. இந்த சட்டப்படி கடை திறந்தாலும் கூட மக்களுடைய எதிர்பார்ப்பு, மக்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா அந்த கடைகளை நான் அவர்களோடு சேர்ந்து இந்த சட்டத்தின் மீது எதிர்த்து நின்று நம்ம போராடக்கூடியவர்களாக நிற்கிறோம். இது மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்குன்னா இந்த கம்ப்ளைண்ட், அந்த மக்களுடைய கம்ப்ளைண்ட்டை நம்ம புகாரை வாங்கி இந்த கடைகளை மூடுவதற்கான முயற்சிகளை நீங்களும் களத்துக்கு வரணும். தனிநபர் நான் போனேன்னா அது வேறு மாதிரி ட்ராக் மாறிடும். அதனால் உங்களோடு சேர்ந்து அந்த கடையை நாம் மூடுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்வோம். 2019 லோக்சபா மீட்டிங்கில் தமிழச்சி தங்கப்பாண்டியனோட மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் சொன்னீங்க இன்ஃபோசிஸ் ஆப்போசிட்டில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் கட்டிகிட்டு இருக்காங்க, அது வந்து நம்ம நிறுத்தணும் அப்படின்னு. ஸோ ஆல்மோஸ்ட் 8 வருஷம் ஆச்சா உங்கள் கவர்மெண்ட் இருக்குது லாஸ்ட் 5 இயர்ஸாக. ஏன் அந்த போலீஸ் ஸ்டேஷன் எடுக்கலை? அது லேக்கோட ஆக்கிரமிப்பு தானே. அது நீங்கள் தான் ஃபஸ்ட்டு டைம், எனக்கு அது நாலேஜே நீங்கள் தான் கொண்டு வந்தீங்க என்னோட நாலேஜ்க்கு. அது நீங்களாம் சண்டை போடணும் சார் அதை பற்றின்னு. நாங்கள் சண்டை போட்டோம். 5 வருஷமாக உங்கள் கவர்மெண்ட் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன் எடுக்கலை. இப்போது ஒரு OSR லேண்ட் ஆக்கியபை பண்ணி அந்த போலீஸ் ஸ்டேஷன் ஓடிட்டு இருக்கு, ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட OSR லேண்ட் எடுத்துகிட்டு. அப்புறம் நீங்கள் அந்த பார்க் சொன்னீங்க, அந்த லேக்கு சுற்றி வாக்கிங் பாத் இருக்குதுன்னு. எங்கள் எக்கோ வாட்ச் டீம் இருக்குது, போய் பார்த்தாங்க. வாக்கிங்கோட அந்த டைல்ஸ் எல்லாமே உறிஞ்சி வந்துடுது, அது நடக்கவே முடியாது, மண் மாதிரி இருக்குது. இப்போது வாக்கிங் பாத் சரியே இல்லை. இனாகரேஷன் ஆகி இப்போது கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தான் ஆகுது. 1 வருஷம் 1.5 வருஷம் தான் ஆகல, அவ்வளோ நாள் கூட ஆகலை. பட் இப்போ லாஸ்ட் வீக் போய் எங்கள் டீம் போய் பார்த்ததுல அது வந்து ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குது. அது 1 வருஷத்துலேயே இவ்வளோ பிரச்சனைன்னா நம்ம எதுக்கு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் ஆரம்பிக்கிறோம்? அது ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் இருக்கிறது தானே ஆரம்பிக்கிறோம். ஓகே, அப்போ தான் சொல்ல வந்தேன். அந்த NGO மூலயமா இப்போ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நீங்கள் சொல்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே NGO மூலயமா அதை ரெடி பண்ணது. சென்னை மாநகராட்சி மூலமாக தான் இப்போ 4 கோடி ரூபாய்க்கு அதில் வந்து சுற்றி மதில் சவர் காம்பவுண்ட் வால் போடுறதுக்கெல்லாம் இப்போ பண்ணியிருக்கிறது எல்லாமே NGO அவங்க தான் பண்ணுறாங்க. இதில் கார்பரேஷன் கான்ட்ராக்டரோ இல்லை வேறு யாரும் கான்ட்ராக்டரோ இல்லை இதில் நம்ம சம்மந்தப்பட்ட எந்த பணியும் அதில் நடக்கலை. அது ஒரு NGO, நான் சொல்ல மறந்துட்டேன் உங்களுக்கு. அது ஒரு NGO பண்ண ஒர்க்கு. நம்ம கோயிலுக்கு கூட அந்த ஏரி கூட NGO வந்தாங்க. பல ஏரிகளை NGO பண்ணியிருந்துருக்காங்க. அதுக்கு எதிர்த்த மாதிரி கூட இன்ஃபோசிஸ் பக்கத்தில் NGO நிறைய பண்ணுறாங்க. அதில் ஒரு NGO அந்த NGO பண்ணாங்க. அந்த ஒர்க்குக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க வந்து பூஜை போட்டது நான் அப்போவே சொன்னேன், நல்லா நீட்டாக கட்டுங்க, உள்ளெல்லாம் முதல்ல மதில் சோறு போடுங்கன்னு ஐடியா கொடுத்தோம். CSR ஃபண்டு மூலிமா NGO கிட்ட கொடுக்குறாங்க. நம்ம ஓரளவுக்கு மேலே நம்ம அதை போய் பண்ணோமா அந்த வேலை நம்ம கைவிட்டு போயிடுற அளவுக்கோ இல்லை நம்ம ஏதோ தடுக்கிற மாதிரி ஆயிடும். ரெண்டாவது இருக்குன்னு நான் சொல்லலை. நீங்கள் அந்த லேக்கு பெருமையாக பேசினதுனால நான் அதை பாயிண்ட் எடுக்கிறேன், இல்லைன்னா நான் எடுத்துருக்கவே மாட்டேன். தப்பே இல்லை. நீங்கள் ஸ்டாம் வாட்டர் ட்ரெயினும் சொன்னீங்கன்னு எல்லாம் போட்டிங்க, ஃப்ளட் ஆகாதுன்னு. இதே பிரஸ்டீஜ் கோட்டையாடுக்கும் அந்த சுப்பிரமணிய லேக்கு கிட்டக்கு அந்த ஸ்டாம் வாட்டர் ட்ரெயின் போட்டிருக்காங்க. அது வந்து ட்ரெயின் ஆகுது, ஓப்பன் லேண்டில் தான் ட்ரெயின் ஆகுது. அந்த லேக்குக்கும் போல, பி கெனாலுக்கும் போல, பள்ளிக்கரணைக்கும் போல. அந்த தண்ணி மழை பெஞ்சதுன்னா ஓப்பன் லேண்ட் இருக்குது. அந்த காசா கிராண்ட் ப்ராஜெக்ட் நீங்கள் சொல்கிறீங்க, அது பக்கத்தில் இருக்கிற லேண்டில் தான் ட்ரெயின் ஆகுது. இப்போ அது யாரோட லேண்டு நமக்கு தெரியாது.
நாளைக்கு அங்கே வீடு கட்டிட்டாங்கன்னா அது எங்கே போகும் தெரியாது. ஸோ எல்லாம் ஒரு okay. ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சா லெஃப்ட் ஹேண்ட் வந்து ரைட் ஹேண்ட்டை பேசிக்க மாட்டேன்றது. மெட்ரோ வாட்டர் சிஎம்டிஏ கிட்ட பேசல. சிஎம்டிஏ வந்து கட்டுடா ஃப்ளாட்டு அப்படின்னு சொல்றது பர்மிஷன் கொடுத்தது. ஒரு சின்ன ரோட்ல 2000 ஃப்ளாட் கட்டுறோம். ஆனால் ஒரு மெட்ரோ வாட்டர் வந்து அவங்க ரெடியா இல்லை தண்ணி கொடுக்கறதுக்கு. எங்கிட்ட தண்ணி இல்லை, நான் கொடுக்க முடியாது, நீங்க பைப் போடுங்க, ஆனால் தண்ணி கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ஸோ பேசிக்கா ஒரு சப்ஜெக்ட்டுக்காக போயிடலாம் பேசுறேன். வெயிட் ஏன்னா ரொம்ப கேட்டுனே இருந்தால் அது சரியா இருக்காது. நீங்கள் கேட்டிருக்கிற ஸ்டாம் வாட்ரு எனக்கு நீங்கள் எங்கே கேள்வி கேட்டீங்கனாலும் ஒவ்வொரு ரோடில் இருக்கிற கேள்வியும் நான் நல்லா பதில் சொல்ல முடியும். நீங்கள் கேட்குற கேள்வி உங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிங்கன்னே நீங்கள் இங்கே என்ன கேள்வி கேட்கணும்னு நீங்கள் கேட்குறீங்க. கோர்ட்டில் அது அந்த ரோடை போடுறதுக்கு எவ்வளோ சவாலாக அந்த ரோடு போட்டிருக்கோம், இந்த ரோடுக்கு எவ்வளோ பிரச்சனைகள்ல இந்த ரோடை போட்டிருக்கோம். இந்த ஸ்டாம் வாட்டர் ரெடியாக இருக்கும் நாங்கள் செய்யறதுக்கு. ஸ்ட்ரீட் லைட்டு போட மாட்டேன்றாங்க. ஸ்ட்ரீட் லைட்டை போய் போட வச்சு சுவிட்சை ஆன் பண்ணால் என் பேரில் போய் சிசிபியில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் போய் எங்கள் இடத்துல போய் போடுறாங்க. இதெல்லாம் நான் இந்த பப்ளிக்கில் அது என்ன லேண்டு அது என்னன்னா நான் இந்த மீடியாவில் சொல்ல விரும்பல. அதனால் பல குடும்பங்கள் பல அங்கே குடியிருப்புகள் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடாது. தெரிஞ்சுக்கினே ஒரு சிக்கனால கேள்வி நீங்கள் கேட்டு நான் போய் ஓப்பனாக சொல்ல போனேன்னா அது எல்லாருக்கும் பாதிப்பு வரும் சார். நீங்கள் அந்த கேள்விக்கு அங்கே அந்த ராமன் தாங்கல் ஏரியில் எவ்வளோ பெரிய டோல்கேட் இது போட்டு வால்வு போட்டு தண்ணியை திறந்து விட்றோம். நான் தான் போய் அந்த ஸ்டாம் வாட்டரையே உடைச்சி அந்த லேண்டில் விடுறோம். அந்த லேண்டு போய் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அந்த லேண்டு உரிமையாளர் எங்கள் பேர்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நீ எங்கே வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடு, மக்கள் வாழ்கின்ற மக்கள் பகுதிக்கு தண்ணீர் தேங்குற இடத்துல அந்த மழை நீர் அது பேர் வர மரமாட்டது அந்த ஸ்டாம் வாட்டர் மழை நேரத்தில் எதை வேணாலும் உடைக்கலாம், அந்த ரூலில் இருக்குது. அந்த மாதிரி அதில் உடைச்சி நம்ம தண்ணியை விடுறோம். காலி லேண்டில் மனிதன் எப்படி இருக்கிறான்றது உதாரணத்துக்கு காலியாக இருக்குது லேண்டு. மழை தண்ணி போகிறதுக்கு கூட போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து தண்ணி வரக்கூடாதுன்ற நாட்டில் நம்ம வாழறோமான்னு எனக்கே தெரியல. அதனால் அதை உடைச்சி எடுத்த பிறகு தான் அந்த சுற்றி இருக்கிற தண்ணி எல்லாம் ஒட்டுமொத்த தண்ணியும் வெளியே போச்சு. அதனால் அதை கண்டினியூ பண்ணி நம்ம ராமன் தாங்கல் ஏரி ஓரமாக கொண்டுன்னு வந்து பிரிஸ்டேஜ் நம்ம அந்த வழியாக வந்து என்ன பிளாட்டாங்க பக்கத்தில் அந்த நீல்கிரிஸ் பக்கமாக ஏற்கனவே ஆல்ரெடி ஸ்டாம் வாட்டர் இருக்குது. இந்த கிளாசிக் பம்ப் போகிற ரோட்டில் கனெக்ட் பண்ணிட்டோமா நேராக மார்ஷ் லேண்டுக்கு வந்துடும். திட்டங்கள்லாம் இருக்குது. அங்கே ஒரு பிரச்சனை இருக்கிறது, அது இந்த பிரச்சனையை சரி பண்ணாதான் அது பண்ண முடியும். ஸோ நான் 16 வருஷமாக OMRல இருக்கேன். இன்னும் டேப்பில் தண்ணி வரல. இந்த நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்துருமா? இல்லை பசங்களும் பேர பசங்களாக கேட்டீங்க, இப்பவும் அதே கேள்வி தான் கேட்குறீங்க. நீங்கள் இவ்வளவு வேலைகளை செஞ்சுருக்குறோம். உங்களுக்கு நான் பேசுகிறேன்னா 5 மணி நேரம் எனக்கு டைம் வேணும். 5 மணி நேரம் டைம் வேணும். என் தொகுதியில் அவ்வளோ வேலை செஞ்சுருக்கிறேன். நீங்கள் நான் புள்ளி விவரத்தோடு வந்திருக்கிறேன். நான் இது எல்லாமே நீங்கள் இதெல்லாம் படித்தேன்னா நீங்கள் வந்து வியந்து போயிடுவீங்க. இதெல்லாம் நிறைய ஒர்க்குகள் வந்து குடிநீர் டேங்குங்க. அரவிந்த் ரமேஷே ஒரு பேப்பர் எடுத்துன்னு வந்து ப்ரிப்பேர்டாக வந்திருக்காருன்னா சொல்லுங்க. வேண்டாம், என்னது? இல்லை கேள்வி கேளுங்க. ஸோ நம்ம வந்து லாஸ்ட் 10 இயர்ஸாக கேட்குற கேள்விகள் வந்து ரெடியாக வந்திருக்காரு இந்த தடவை. நோ செஞ்ச பணிகளை எடுத்துன்னு வந்துக்கிறேன். செஞ்ச பணிகளுடைய விவரங்களை எடுத்துன்னு வந்துருக்கிறேன். உங்கள் கேள்விக்கு இது பதில். நீங்கள் கேட்ட கேள்விக்கு 5 வருஷம் நீங்கள் யூடியூப்பில் ஏற்கனவே உங்கள் வெப்சைட்டில் நான் இப்போ ஓப்பன் பண்ணி எவ்வளோ பேர் அந்த நான் போன வருஷம் பார்த்ததை யூடியூப்பில் பார்த்தாங்க. உங்கள் வெப்சைட்டில் எவ்வளோ பேர் பார்த்துருக்காங்க, நீங்கள் என்ன கேள்வி கேட்டிருக்கீங்க, நான் என்ன பதில் சொல்லியிருக்கிறேன், இப்போ பார்த்துட்டு தான் வரணும். ஆனால் எனக்கு ஒரு வருத்தம், உண்மையிலே வருத்தம், தப்பாக நினச்சிக்காதீங்க, வருத்தம். இவ்வளவு பேர் எவ்வளோ குடியிருப்பு இருக்காங்கன்னு சொல்கிறீங்க? 40,000 குடியிருப்பு இருக்காங்க. நீங்கள் இப்போ என்ன வெப்சைட் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம்? FOMRA.org தான். FOMRA நம்பர் வந்து 9042366772. ஆமாம். அதானே? எவ்வளோ பேர் இருக்காங்க அதில், எவ்வளோ பேர் பார்க்குறாங்க? ஏன்னா அன்னைக்கு 2021 அன்னைக்கு நான் கொடுத்த பேட்டி, அன்னைக்கு நீங்கள் தேர்தல் களத்தை சந்தித்த போது நான் சொன்ன வார்த்தைகள் இன்னைக்கு வரைக்கும் யூடியூப்ல 268 பேர் தான் சர்ப்ரைஸ் பண்ணிருக்காங்க. அது யூடியூப் மட்டும்தான் சார். சரி, அது ஓகே. இந்த வீடியோஸ் வந்து எங்களோட வாட்ஸ்அப் குரூப்ஸ்ல கூட ஷேர். இல்லை, அதுதான் சார் எனக்கு தெரியல, அதனால தான் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உங்ககிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் 479 பேர் தான் இருக்காங்க. ஆமாம்.
இப்போ ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா 1.6K தான் வராங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா 1,444 இவ்வளோ தான் இருக்காங்க இப்போ அட் பர்சன்ட் இருக்காங்க. இது வந்து நான் தயவு செஞ்சு நீங்கள் எங்கள் ஃபேஸ்புக்கையும் வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி இருக்கும்போது தான் இப்போ கூடுதலாக வருவாங்க. நீங்கள் லாஸ்ட்டாக இந்த இதில் நீங்கள் போட்டது ஒரு 1 இயருக்கு முன்னாடி தான் இது உள்ள மெசேஜே போயிருக்கு. நான் போன வருஷம் நீங்கள் நான் பேசின பேச்சு நீங்கள் எடுத்து பாருங்கள். சார் வந்து கேட்ட அனைத்தையுமே நான் பண்ணி கொடுத்துருக்குறேன். ஆனால் அதே கேள்வி கேட்குறாரு, பைப் போட்டோம் தண்ணி வரல காற்று மட்டும் வருதுன்றார். அதனால தான் நான் இதெல்லாம் கேட்குறேன். நீங்கள் இவ்வளவு பெரிய நிர்வாகம் வச்சிருக்கிறோம் நம்ம இதை எல்லாத்தையும் இன்னும் இவங்களை எல்லாரையும் ரெசிடென்சியல் இருக்கிறவங்கெல்லாம் இதை வந்து ஷேர் பண்ணுறது, லைக் பண்ணுறது, இவங்களை எல்லாரையுமே நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்கன்றதை எல்லாரையும் ஜாயின் பண்ணி ஆக்டிவாக நம்ம சங்கத்தை நீங்கள் கொண்டு வரணும். நான் அடுத்த வருடம் இல்லை அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் சார் நீங்கள் இதே போல் மீட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு 50,000 பேர் இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கணும். எந்தில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னா 22,000 பேர். அதுவே நான் வருத்தப்படுறேன். 22,000 பேர் தான் இருக்காங்க, ட்விட்டரில் கம்மியாக இருக்காங்கன்னு. ஆனால் நீங்கள் இவ்வளோ ஓஎம்ஆருக்குள்ள ரெசிடென்சியல் வெல்ஃபேர் பெரிய ஃபோம்ரானா நாங்கள் அடித்து பிடிச்சி டிராஃபிக்கெல்லாம் எகிரி குச்சி ஓடி வரோம் உங்களுக்கு மரியாதை கொடுத்து. ஆனால் நீங்கள் நான் பேட்டி கொடுத்துருக்குறேன். கொரோனா நேரத்தில் மூச்சு இறைக்க பேட்டி கொடுத்தீங்க. நீங்கள் அப்போ ஒரு கேள்வி கேட்டீங்க, என்ன வந்து நீங்கள் அரசியலில் தோத்துட்டீங்கன்னா எப்படி இந்த அரசியல் விட்டு வெளியே போயிடுங்களா? நீங்கள் அப்போ கோபமா அன்னைக்கு சார்கிட்ட நான் பேசினேன். சார் தோக்குற கேண்டிடேட்டாக இருந்தால் கூட 10 ஓட்டு வாங்குற கேண்டிடேட்டாக கூட நீங்கள் வந்து கங்க்ராட்ஸ் வாழ்த்துக்கள் சொல்லணும் சார். இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே. அரசியல்வாதி தான் 5 இயர்ஸ்க்கு ஒன்ஸு தேர்தலை சந்திப்பாங்கன்னு சொல்லுவாங்க. உங்கள் சங்கம் 5 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் எங்களையே சந்திக்கிறீங்க. இதுக்கு நடுப்புற என்ன மனு கொடுத்துருக்கீங்க அப்படின்னாங்க. சார் இப்போ வந்து நடுப்புற மனுலாம் கொடுத்தாங்க. என்னெல்லாம் தேவை இருக்கு எல்லாத்தையுமே கொடுத்தாங்க. அது எல்லாத்தையுமே எங்கள் மேலே கமிட்டிக்கும் போயிருக்கு, சிஎம் வரைக்கும் அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. சார் என்னெல்லாம் உங்களுக்காக அவர் வந்து வேலை மெனக்கட்டு பாவம். உண்மையிலே இந்த சங்கங்களை ஒழுங்குபடுத்தி இந்த சங்கங்களை சரியான முறையில் தேவைகளை அடிப்படை தேவைகளை செய்து கொடுக்கணும்னு அவருடைய துணைவியாரும் சாரும் இதுக்கான பெரும் முயற்சிகள் இருக்காங்க. உங்கள் சார்பில் நான் நன்றி சொல்கிறேன். ஆனால் நீங்கள் அவருக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டீங்களா, இல்லை அவருக்கு நீங்கள் கோஆப்ரேட் பண்ண மாட்டீங்களா? அவர் பண்ண மாட்டேறாரு. இந்த கேள்வி எனக்கு இருக்குது சார். சாதாரண நாள் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணால் 5000 பேர் ரீச் பண்ணிடுறான் சார். எங்களுக்கு ஃபண்ட்ஸ் இல்ல சார். லைக் வாங்குறதுக்கு ஃபண்ட்ஸ் இல்ல. நிஜமாவே நான் சொல்றேன் சார். இது நமக்கான தேவைகள். சார் நீங்க இவ்வளவு கஷ்டப்படுறீங்க, இவ்வளவு கொஸ்டின், இது சாருக்கு என்ன லாபம்? இதுல ஒண்ணுமே இல்லை. சார் வந்து இவ்வளவு தூரம் வேலை மெனக்கட்டு இதுக்கு ஒரு ப்ரோக்ராம் செட் பண்ணி நம்ம எல்லாரும் வந்து அமர்ந்திருக்கிறோம். இந்த கூட்டத்தில் நம்ம இருக்கோம். இதெல்லாம் நமக்கு தேவைகளை கேட்டு பெறுவதற்காகவும் நமக்கு வர கேண்டிடேட்டு என்ன பண்ண போறாரு, நம்ம எலெக்ட் பண்ணா இவர் என்ன செய்ய போறாரு, என்ன ஒரு செஞ்சிருக்காரு. ஏற்கனவே இப்போ என்னை எதிர்த்து நிற்கிற கேண்டிடேட்டு 5 வருஷம் ரூலிங்கில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் என்ன பண்ணியிருக்கார்? நான் இவ்வளோ பட்டியலும் ஒரு சிம்பிள் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஏகப்பட்ட பட்டியல் இருக்குது. இன்றைக்கி குடிசை மாற்று நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டத்தில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடியிருப்பெல்லாம் நம்ம மேம்படுத்தியிருக்கோம் சார். அங்கெல்லாம் குடிநீர் பிரச்சனை இல்லை. சார் சொல்கிறதுக்கு நான் மெயின் பைப் லைன் போட்டோம், குடிநீர் பிரச்சனையை போக்குறோம். இப்போ நீங்கள் கிளாசிக் விட்டு நம்ம டைவர்ட் ஆகிட்டோம். அதுதான் ஒரு கேள்விக்கு அப்பப்போ பதில் சொல்லல. சார் கேட்டது வந்து அந்த ஏரியாவில் குடிநீர் பிரச்சனை, அதுக்கெல்லாம் புதிய பைப் லைன் போடணும். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை நான் செஞ்சுன்னுக்குறோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மார்ஷ்லாண்டில் ஓடின்னு இருக்குது. அங்கேருந்து யார் வந்திருக்காங்கன்னு தெரியல. மார்ஷ்லாண்டில் ஓடின்னு இருக்குது, வேறு வழி இல்லை. இப்போ அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு பெரிய பைப் லைனாக போடணும் சார். இவ்வளோ வீடுங்களுக்கும் வர்றதுக்கு அங்கே ஒரு இடத்துல தான் அந்த பிரச்சனை. மீதிபடியாக பெருசாக வந்து அவ்வளோ பிரச்சனை இல்லை. அந்த நம்ம இருக்கிற ஏரியா மட்டுமே அது ஒரு பெரிய சவாலான பிரச்சனை. அரசாங்க அலுவலகங்கள்லாம் கொண்டு வர போகிறோம். முன்னாடி உங்கள் ஏரியாவை பக்கத்தில் இன்னும் பெரிய அளவில் டெவலப் ஆக போகுது. மெட்ரோவுடைய இது வரப்போகுது. அங்கே தான் நம்ம செம்மஞ்சேரி உங்கள் இடத்துக்கு பக்கத்தில் தான் மெட்ரோவுடைய ஒட்டுமொத்த இதுவும் ஸ்டேஷனாக வரப்போகுது. அங்கே தான் மாதிரி நம்ம ஓஎம்ஆர் என்பது அதுவும் சோழிங்கநல்லூர் இந்த சரௌண்டிங் எல்லாமே ஈசிஆர், மீனம்பாக்கம், ஜிஎஸ்டி ரோடு, அந்த சைடு கேளம்பாக்கம், இந்த சைடு மேடவாக்கம், துறைப்பாக்கம், திருவான்மை, இப்படி ஒரு இணைக்கிற ஜங்ஷனில் உக்காந்துக்கிறோம். அதே சமயத்தில் நல்லதும் இருக்குது. கடலுக்கு போனோன்னா உடனே பீச்சுக்கு போயிடலாம். உடனே நம்ம காற்று வாங்கினா நம்ம பக்கத்தில் சதுப்பு நிலம் இருக்குது, நடுப்புற பி கனால் இருக்குது, நடுப்புற அழகிய கட்டிடங்கள் எல்லாம் பெரிய அளவில் இருக்குது. ஆனால் அதில் ரிஸ்க்கும் இருக்குது.
இப்போ ராம்சார் ஒன்றும் பிரச்சனை ஓடின்னு இருக்குது. அதில் எவ்வளோ பெரிய பிரச்சனை ஓடின்னு இருக்குது. அடுத்த கட்டம் அதை தான் கையில் எடுத்து அதற்காக பெரிய அளவில் முயற்சி பண்ணி அந்த பணிகளை நாம் செய்யணும்னு காத்துனுக்கிறோம். அதனால் உங்களுடைய தேவைகளை நீங்கள் எதை சொன்னாலும் அலட்சியப்படுத்தாமல் அந்த பணிகளை 100% செய்யக்கூடியவர்களாக நாங்கள் உங்களோடு சேர்ந்து இருந்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கழகத் தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எங்களை அப்படி தான் வளர்த்து கொண்டிருக்கின்றார். அதனால தான் இன்றைக்கு இந்த OMR இவ்வளவு அசுர வளர்ச்சி பெற்றிருக்கிறது. போக்குவரத்து நெரிச்சலை எல்லாம் போக்குவரத்துக்கு இவ்வளவு திட்டங்கள், குடிநீருக்காக இவ்வளவு திட்டங்கள், ஒவ்வொரு ஊருக்கும் டேங்கு கட்டிட்டோம் சார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஈஞ்சம்பாக்கத்தில் ஒரு டேங்கு கட்டிட்டோம், நீலாங்கரை பாலவாக்கு என்ட்ரன்ஸில் ஒரு டேங்கு கட்டிட்டோம், கொட்டிவாக்கத்தில் ஒரு டேங்கு கட்டிட்டோம், பெருங்குடியில் ஆல்ரெடி இருக்குது, துறைப்பாக்கத்தில் 2 டேங்கு கட்டியிருக்கோம். இப்போ பள்ளிக்கரையில் மடிப்பாக்கம் அந்த ஏரியாவுக்கு 2 187 188 அங்கே ஒரு டேங்கு கட்டிட்டோம். எல்லா இடத்துலையுமே குடிநீர் டேங்கு கட்டியிருக்கு சார். வரலாறுல உண்மையிலே நான் 25 ஆண்டு காலம் மக்கள் சார்ந்த பணி செய்கிறேன். இந்த 5 ஆண்டு காலத்தில் இவ்வளவு வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இன்னும் முழுமை பெறணும். நீங்கள் சார் சொல்கிற மாதிரி இன்னும் காற்றெல்லாம் வரல, தண்ணி வருது. நமக்கு போதுமான அளவுக்கு தண்ணி வருவதற்கான அந்த அனைத்து பணிகளையும் இன்னும் மிக விரைவில் அது எல்லாத்தையும் நடைபெறும். ஒரே நேரத்தில் பாதாள சாக்கடை வேலை நடக்குது, ஒரே நேரத்தில் குடிநீர், ஒரே நேரத்தில் மழை நீர் காலம். இவங்க தோன்றாங்க, அவங்க உடைக்கிறாங்க, அவங்க தோன்றாங்க, உடைக்கிறாங்க. இது சிக்கல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் என்ன இருந்தாலும் போர்க்கால அடிப்படையில் வேலைகள் நடக்குது. உங்களுடைய எதிர்பார்ப்புகளை 100% போன 2021 கேட்ட தேர்தலுடைய உங்களுடைய கேள்வியை நான் காது கொடுத்து கேட்டு நான் எல்லா பணிகளையுமே 100% முடிச்சிருக்கிறேன். இந்த குடிநீரில் அதெல்லாம் வரலாறு சார். மேடம் 100% எல்லா பணியும் முடிச்சுட்டோம்னா அப்படின்னா வேலை இல்லாத போயிடும். ஏதாவது புதுசாக பணிகள் வந்துன்னு தான் இருக்கும். இன்னும் அடுத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன ரெடி பண்ணலாம், அடுத்தது என்ன பண்ணலாம். இப்போ காரப்பாக்கத்தில் ஒரு 10 ஏக்கரில் ஒரு ப்ளே கிரவுண்டு ரெடி பண்ண போகிறோம். இப்போ அடுத்த கட்டம் மின்மயானங்கள் எல்லா ஊர்லேயும் போட்டோம். சம்மஞ்சேரியில் முதல், சோழிங்கநல்லூரில், காரப்பாக்கத்தில், மேட்டுக்குப்பத்தில், கண்ணகி நகரில், துறைப்பாக்கத்தில், பாலவாக்கத்தில் இவ்வளவு மின்மயானங்கள், பள்ளிக்கரணையில், ஜலடியன்பேட்டையில் இவ்வளோ மின்மயானங்கள் சென்னையில் கூட இல்லை. ஆர்ட் ஆஃப் சிட்டி சென்னையில் கூட இவ்வளோ மின்மயானங்கள் இல்லை. இவ்வளோ மின்மயானங்களும் இலவசமாக எல்லாரும் பயன்படுத்துகிற மாதிரி இன்றைக்கு இவ்வளோ மின்மயானங்களை தந்திருக்கிறோம். பெருமுடி குப்பை கிடங்கு பெரிய அளவில் இந்த கேட்பாரில் இந்த கிடங்கை பெரிய அளவில் மறுசுழற்சி மூலமாக அந்த குப்பை கிடங்கை இன்றைக்கி எவ்வளோ இடங்களை மீட்டெடுத்திருக்கிறோம். பல நூற்றுக்கணக்கான டன் குப்பைகளை வெளியே எடுத்து அது காலி ஆகிற மாதிரியே இல்லை சார். அது காலி ஆகிற மாதிரியே இல்லை. காலி ஆகுது. அதற்காக தான் புதிய குப்பைகளை மீண்டும் பழைய குப்பையை எடுக்கிறோம், திருப்பியும் புதிய குப்பைகளை கொட்டுறோம். இந்த குப்பைகளை கொட்டுறதுக்காக என்னன்னா மறுசுழற்சி முறையில் கேஸ் தயாரிக்கிறதுக்காக நம்ம ECR ரோடு, லிங்க் ரோடு இருக்குல்ல சார், அதில் அந்த சிவன் கோயில் இருக்கு பாருங்க, ஹரே ராம ஹரே கிருஷ்ணா கோயில். நாங்க ஒரு 4 தடவை கேள்வி கேட்டோம், ஏன்டா குப்பை கம்மியா ஆலேன்னு. நான் ஒரு நியூஸ் அதுதான் இருங்க, அதுதான் நான் சொல்றேன். எல்லாரும் கேட்டாங்க. அதுக்கு ரியாக்ஷன் கவர்மெண்ட்லேருந்து ப்ளூ கலர்ல செவர் கட்டாங்க. அங்க டின் ஷீட் போட்டு செவர் கட்டிட்டாங்க. நாங்க கண்ணுக்கு தெரியக்கூடாதுன்னு. என்டையர் அந்த பள்ளிக்கரணை ரோடே பாருங்களேன், BSR மால்ல இருந்து காமாட்சி ஹாஸ்பிட்டல் வரைக்கும் பாருங்க, ஃபுல்லா ப்ளூ கலர்ல கட்டி வச்சிருக்காங்க. ஏன்னா கார்ல போகும்போது தெரியக்கூடாதுன்னு. ஆனா நாங்க பஸ்லயும் போறோம்ல, தெரியறது எல்லாமே. சரி, ஓகே, டன். இப்போ கூட டெப்டி CM 50 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த குப்பைகளை இன்னும் மறுசுழற்சி பண்ணுறதுக்கு நீங்கள் அடிக்கல் நாட்டினார் போன 1 மாதத்துக்கு முன்னாடி. இப்போ இந்த புது குப்பை ஒரே செகண்ட் நான் சொல்லிடுறேன். புதுசாக வர குப்பைகளை திருப்பி பழசு எடுக்கிறோம், புதுசு கொட்டுறோம். அதுக்காக தான் நான் 2006 பேரூராட்சி தலைவர் சோழிங்கநல்லூரில். அப்போ இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டுக்காக வெளிநாட்டுக்கு என்னை தமிழ்நாட்டில் இந்தியாவிலே டவுன் பஞ்சாயத்தில் நான் ஒரு ஆள், ஊராட்சியிலேருந்து ஒரு ஆள், ஸ்வீடன் நாட்டுக்கு 7 நாள் அங்கே போய் அங்கே எப்படியெல்லாம் கேஸ் தயாரிக்கிறாங்க, அந்த குப்பைகளை எப்படி மறுசுழற்சி பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ஒரு டீம் வச்சு எங்களை கூட்டு போய் காட்டினாங்க. அங்கே போய் எப்படிலாம் கேஸ் தயாரிக்கிறாங்க, எப்படிலாம் அந்த பஸ்ஸுக்கள் ஓடுது. அப்போவே கேஸு நான் சொல்கிறது 15 வருஷத்துக்கு முன்னாடி கேஸில் தான் இவங்க தயாரிக்கிற அந்த கேஸ் மூலிமா தான் அந்த அரசுடைய போக்குவரத்தெல்லாம் ஓடி. இதெல்லாம் பார்த்து எப்படி அந்த பழைய பொருட்கள்லாம் எப்படி ரீசைக்கிள் பண்ணுறாங்க, இதையெல்லாம் பார்த்து விட்டு வந்தவன் நான். 8 வருஷம் முன்னாடி இண்டோரில் பார்த்தேன், அதுவும் பண்ணுறாங்க. அது இந்தியாவிலேயே இருக்குது, அங்கே கூட இதே பண்ணுறாங்க. ஆனால் பள்ளிக்கரணையில் பண்ணுறது இல்லை. அதுதான் அது சொல்ல வரேன். இல்லை, 10 வருஷமா MLA இருக்குங்க. நீங்கள் அது ஏன் அந்த ப்ராஜெக்டை ஆக்டிவேட் பண்ண முடியல? 100 கோடி ரூபாயில் அந்த குப்பைகளை மறுசுழற்சி பண்ணுறதுக்காக
பணிகள் முடித்ததுனால தான் ஒரு 18-20 ஏக்கர் கிட்ட எனக்கு சரியாக அது கரெக்டாக எனக்கு வந்து ஐடியா ஞாபகம் இல்லை ஏக்கர் இடத்தை இப்போ மீட் எடுத்துருவோம். நீங்கள் இப்போ ஒரு நாள் வாங்க நம்ம போகலாம். நீங்கள் இன்னையோடு விட்டுறக்கூடாது இந்த கதையை. தொடர்ச்சி எங்களுக்கு கேட்கணும். நீங்கள் திருப்பி ஒரு 6 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு, ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு, 3 மாதத்துக்கு ஒரு ட்ரிப்பு ரிவ்யூ வைக்கணும். நம்ம எல்லாம் ஒரு நாள் சந்திக்கணும். அப்போ தான் சின்ன சின்ன பிரச்சனைகளை நாம் தீர்வு காண முடியும். இப்போ நீங்கள் பெருங்குடி குப்பையை சொல்கிறீங்க, ஒரு நாள் வாங்க சார் நேரடியாக போகலான்னு. அங்கேருந்து சென்னை மாநகராட்சியில் அந்த டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் இருக்காங்க, நம்ம என்னெல்லாம் கேட்குறோம், அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, எவ்வளோ டன். நான் வேணால் உங்களுக்கு அதை ஃபேஸ்புக்கில் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கூட நான் தரேன் டீட்டெயிலு. இடங்களை மீட்டு எடுத்துருக்கிறோம், குப்பைகளை எடுத்துருக்குறோம், ஆனால் குப்பைகளையும் கொட்டியிருக்காங்க. அதுக்காக தான் கேஸ் தயாரிக்கிறதுக்கு புதுசாக வர பொருட்களை, புதுசாக வர குப்பைகளை வைத்து கேஸ் தயாரிக்க 2 யூனிட் போட்டாங்க சார். மிக விரைவில் அது முடிகிற ஸ்டேஜில் இருக்குது. அது முடிஞ்சதுன்னா டெய்லி வர குப்பைகளை அங்கே அனுப்பிட்டோமா இங்கே கொஞ்சம் குறைஞ்சிரும். இப்போ புதுசாகவும் ரீசைக்கிள் பண்ணுறோம். நம்ம 2 பேரும் சேர்ந்து போக வேண்டியது இன்னொரு இடம் இருக்குது. நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்ட போகிறேன், நீங்கள் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்த்தேன் உங்கள் ஃபேஸ்புக்கில். ஒரு 2-3 வீக்ஸ் பேக் இனாக்ரேஷன் ஆகிருக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி. பட் எங்கள் டீம்லேருந்து ஒரு 3 டாக்டர் போய் அங்கே விசிட் பண்ணியிருக்காங்க. இன்னும் எக்யூப்மெண்ட் வரல, டாக்டர்ஸ் இல்லை, ரொம்ப பேசிக்கான ப்ரைமரி ஹெல்த் சென்டர் மாதிரி தான் இருக்குது. பில்டிங் நல்லா இருக்குது, பட் இன்னும் எதுவுமே ஃபெசிலிட்டிஸ் அங்கே இல்லை. ஆனாலும் இனாக்ரேஷன் ஆகிடுதுன்னு சொன்னாங்க. எப்போ வரும்? இல்லை, ஓப்பன் பண்ணி மக்கள் டெய்லி ஒரு 1000 பேருக்கு பயன்பெறுறாங்க. அனைத்து நிலையிலும் அதை வந்து மல்டி ஸ்பெஷாலிட்டி பல்நோக்கு மருத்துவமனையை மாற்றணுன்னு அன்றைக்கி டெப்டி சிஎம் வந்து நேரடியாக திறந்தார். அவர் கையிலே நான் மனு கொடுத்துருக்குறேன். அடுத்த கட்டம் இது ஒரு பேசிக் சார். 262 படுக்கைகள் 66.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான இந்த கட்டடம் கட்டப்பட்டிருக்கு. எத்தனை வருஷம் இந்த நகரம் உருவாக்கப்பட்டது சொல்லுங்க பார்க்கலாம். எவ்வளோ நாள் இருக்குங்க? நம்ம எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க. ஒரு 200 வருஷமா இருக்கு. இந்த மருத்துவமனை வரல இல்லை, இப்போ தானே வந்திருக்கு. அடுத்த பேசிக் அடுத்தது என்ன? மல்டி ஸ்பெஷாலிட்டியாக போகணும். இன்றைக்கி பேசிக் வந்திருக்கு. அதில் ஆப்ரேஷன் தியேட்டரு எல்லாமே இன்றைக்கி என்ன ஒரு சிஸ்டம் தான் சார். இது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பண்ண முடியாது. அதில் என்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இந்த எதிர்பார்க்கறது ஒரே நேரத்தில் பிறந்த குழந்தை உடனே எழுந்து ஓடுமானா ஓடாது, படிப்படியாக தான் ஓடும். அது மாதிரி தான் இந்த வெறும் பிரைமரி ஹெல்த் சென்டரில் இருந்தது. அதுக்கப்புறம் மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதாரமாச்சு. இப்போ நாங்கள் 7-10 வருஷமாகவே கேட்டுருக்கோம். இது இப்போ ஆயிடுச்சு. நான் நல்லது தான் சொல்கிறேன்னா, இனாக்ரேஷன் பண்ணிட்டீங்க, ஃபுல்லி எக்விப்ட் எப்போ வரும்? இந்த டைமில் வந்து சொல்லிட்டு சார், மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையை ஆக்கினா தான் நீங்கள் கேட்குற அனைத்து நிலையிலும் மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக. இது ஒரு குறிப்பிட்ட பேசிக்காக இது ஆரம்பத்தில் பண்ணியிருக்காங்க. நீ மல்டி ஸ்பெஷாலிட்டின்னு ஆரம்பிச்சுட்டு அங்கே எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை, அங்கே 24 ஹவர்ஸ் டாக்டர் ஆப்ரேஷன் டாக்டர் இல்லை அப்படின்னா நீங்கள் கேட்குற கேள்வி கரெக்ட். அங்கே என்ன போட்டிருக்காங்க? அந்த சிஸ்டமேட்டிக்கு இப்போ வேலை நடக்குது. அந்த சிஸ்டத்துக்கு அப்புறம் நம்ம மேற்கொண்டு அதை பண்ணுறதுக்கான முயற்சிகள், உங்களுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு, உங்களுடைய தேவைகளை நான் புரிந்து கொண்டு இன்றைக்கு வந்து நம்ம அந்த அன்றைக்கி டெப்டி சிஎம் கிட்டே லெட்டர் கொடுத்துருக்கேன் சார். அமைச்சர்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன். அவர் அமைச்சரும் ஒரு பேட்டியில் கொடுத்துருக்காரு. அடுத்தது வந்ததும் இந்த மருத்துவமனை மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையாக மாறும். நம்முடைய மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் உங்களுக்கு தெரியும், எளிமையான ஒரு மனிதர். அவர் கையில் நாங்கள்லாம் பணியாற்றுறது எங்களுக்கு இன்னும் ஒரு உந்து சக்தியாக. எந்த வேலை சொன்னீங்கனாலும் உடனே செய்வார். எந்த வேலையாக இருந்தாலும் அவர் தொகுதி மாதிரி நம்ம தொகுதிக்கு எல்லா ஹெல்ப்பும் அவர் பண்ணுறாரு. நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் அப்படி தான். அவங்கள வந்து ஒரு இன்ஃப்ளூயன்ஸோட எதை சொன்னாலும் உடனே மேலே அதிகாரிகளுக்கோ அமைச்சர்களுக்கோ சொல்லி பண்ணுறதுனால இவ்வளவும் மக்கள் சார்ந்த பணிகளை மக்கள் பிரதிநிதிகளாக இருக்கின்ற சேர்மேன், கவுன்சிலர், இது மாதிரி உள்ளாட்சி பிரதிநிதி தலைவர், மாநகராட்சியுடைய மாமன்றம், இப்படி எல்லாருமே ஒருங்கிணைத்து பணி உங்களுடைய தேவைகளை நாம் நம்மோடு இணைந்து இந்த பணிகள் நடைபெறுது சார். தேங்க்யூ அரவிந்த். ஃபைனலாக பேலட் பாக்ஸில் என்ன பேர், என்ன நம்பர், என்ன சிம்பிள், எதில் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்? இப்போ நான் கேட்ட, நீங்கள் சார் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதில் திருப்திகரமாக இருந்ததா இல்லையா அதை முதல்ல சார் சொல்லுங்கள். நீங்க உங்களுடைய விடையை கொஞ்சம் சொல்லுங்க. எனக்கு திருப்தியா இருக்கணும் தேவையில்ல, திருப்தியா இருக்கணும், அவ்வளவுதான். இது பாக்குறவங்களுக்கும் அந்த வீடியோ பாக்குறவங்களுக்கும் அவ்வளவுதான் திருப்தி. எனக்கு சம்பந்தம் இல்லை. நான் சொல்லியிருக்கிற இவ்வளவு நீங்க கேட்ட கேள்விக்கு நான் இவ்வளவு பதில் சொல்லியிருக்கேன். ஓகே, இவ்வளவு வேலை செஞ்சிருக்கீங்க, இன்னும் மேற்கொண்டு வேலைகளை நீங்க சீக்கிரம் முடிக்கணும் அப்படின்னு கூட நீங்க உங்க கையில இருந்து ஒரு வார்த்தை வரலன்னா அப்போ எப்படி சொல்லுங்க சார்? நீங்க செய்யாதவங்களையும் செய்யலன்னு கேட்க மாட்டீங்களான்னு தெரியல,
செஞ்சவங்களையும் செஞ்சாங்கன்னு வாழ்த்த மாட்டீங்களான்னு அப்படி தெரியல. கிடையாது. செஞ்சவங்களை வாழ்த்தணும் சார். இது ஓப்பன், இது ஓப்பன், இது ஓப்பன். நீங்கள் ஓட் போட போகிறது, ஓட்டு நீங்கள் போட போகிறது சீக்ரெட், அது நீங்கள் உங்கள் பர்சனல், அது நீங்கள் ஓட்டு போடலாம். ஆனால் பட் இவ்வளோ வேலை செஞ்சுருக்குன்னா, இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரியலாக லைவாக உங்களுக்கு இவ்வளோ ஒர்க்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இவ்வளவு திராவிட மாடல் ஆட்சியில் இவ்வளவு பணிகள், இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இவ்வளவு போக்குவரத்து, இவ்வளவு வேலைகள் அடிப்படை தேவை செஞ்சுருக்கிறோம். இவ்வளவு செஞ்சுருக்கீங்க. ஓகே சார், 21 நாங்கள் கேட்டோம், அதில் நீங்கள் முக்கியமான கோரிக்கைகளை நிறைவேற்றி தந்திருக்கீங்க, நீங்கள் உங்களுடைய வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றிருக்கீங்க, மேற்கொண்டு நீங்கள் வாக்குறுதியை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டீங்கன்னா எப்படி சொல்லுங்க? நீங்கள் சொல்லுங்க. நியாயமா? சொல்லலை. டோல்கேட் எடுத்தீங்க, பைப் லைன் போட்டீங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இஸ் இன் பிளேஸ், வாட்டர் தான் இன்னும் வரல, அது வந்துடும் சொல்கிறீங்க. அதுக்கு ஒரு டைம் லைன் கொடுத்துருங்க. இந்த 27க்குள்ளே வந்துடும், 26 எண்டுக்குள்ளே வந்துடும் சொல்லிடுங்க. அது நீங்கள் சொல்லுவீங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ இந்த ஒக்கியம்பேட்டை இருக்குல்ல சார், அது வரைக்கும் இந்த குடிநீர் பிரச்சனை முடிஞ்சிடும் சார், ஒன்றும் பிரச்சனை இருக்காது சார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்கள் போகிற அந்த பைப் லைன் ஒக்கியம்பேடுகள் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், லெஃப்டில் அந்த ஒக்கியம்பேடு பைப் லைனை புதுசாக இணைச்சிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அது அந்த சைடில் கந்தஞ்சாவடி வரைக்கும் நம்மளுக்கு அந்த குடிநீர் கொடுத்துடலாம். இது எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு மாதம் 2 மாதம் அதிகப்படியான நாள் நம்ம வீட்டுக்கெல்லாம் நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் போட ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் ஒரு மெசேஜாக சொல்லிவிடுங்க சார், நானே கூட சொல்லிடுறேன். OMR சாலையில் ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட்டில் குடிநீருக்காக இந்த நம்ம அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கிறவங்க நீங்கள் இப்போவே ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். எல்லாமே ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணணும், ஆன்லைன் மூலமாக தான் பணம் கட்டணும். யாருக்கும் எந்த விதமான கேஷ் கையில் கொடுக்கக்கூடாது. நான் அதை உறுதியாக நீங்கள் எடுத்துக்கணும். அதை தயவு செஞ்சு நான் திருப்பி சொல்கிறேன். இங்கே இருக்கிற குடியிருப்பு நல சங்க நிர்வாகிகளுக்கு நீங்கள் எந்த விதத்திலையும் கையில் பணம் யாருக்கும் கொடுக்கக்கூடாது. குடிநீராக இருக்கட்டும், பாதாள சாக்கடையாக இருக்கட்டும், எந்த இதுக்கும் நீங்கள் காசு யாருக்கும் கொடுக்கக்கூடாது. ஒன்லி கவர்மெண்ட்டுக்கு வாரியத்துக்கு கட்ட வேண்டிய ஃபீஸ், அது கூட ஆன்லைன் பேமெண்ட், அந்த மட்டும் கட்டுங்க. உங்களுக்கு இணைப்புகள் வரும். அப்படி ஏதாவது காலதாமதம் ஆச்சுன்னா மீண்டும் சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் தேர்ந்தெடுப்பீங்கன்ற நம்பிக்கை மக்கள் அனைவராலும் வரவேற்கப்படுகிறது. மீண்டும் திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் 2.0 வரும். இன்னும் இருக்கிற எதிர்பார்ப்புகளை எல்லாம் நிறைவேற்றி தருவேன். 100% அனைத்து பணிகளையும் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சியாக தமிழ்நாட்டு முதலமைச்சர் நம்மளை வழிநடத்தி செல்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்பு 100% நிறைவேற்றி அடுத்த வருடம் நம்ம ஒரு வருஷம் கழித்து எல்லாரும் மீட் பண்ணுவோம் மீண்டும். அப்போ எல்லாரும் நீங்கள் அப்போவாவது வாழ்த்து சொல்லுங்கள். இப்போ வாழ்த்து சொல்லணும்னா பரவாயில்ல. தேங்க்யூ. இவ்வளோ நேரம் மீட் பண்ணுவோம். நீங்கள் வர தேவையில்ல. எப்போதும் சார் நான் இன்னும் ஒரே ஒரு செய்தி, நான் எனக்கும் அடுத்த ப்ரோக்ராம் ஒரே ஒரு செய்தி. சங்கங்கள், ஐயா ஒரு நிமிஷம் உட்காருங்க. சங்கங்கள்லேருந்து மனுக்களை தேடி போன காலங்கள் வேறு, மனுக்களை எடுத்து அரசு அலுவலகங்களுக்கு சென்ற காலங்கள் வேறு. மக்கள் பிரதிநிதிகளோ சட்டமன்ற உறுப்பினர்களோ பாராளுமன்ற உறுப்பினர்களையோ தேடி மனுக்கள் போய் ரெசிடென்சியலில் இருக்கிற வெல்ஃபேர் அசோசியேஷன் போனதெல்லாம் காலம் வேறு. இன்றைக்கு மடிப்பாக்கம், உள்ளகரம், புழுதிவாக்கம், கோவிலம்பாக்கம் இருக்கிற பள்ளிக்கரணை, இருக்கிற செம்மஞ்சேரி இருக்கிற எல்லா நகர்நல சங்க நிர்வாகிகளையும் நான் சட்டமன்ற வேட்பாளராக இருப்பதுக்கு முன்னாடி இருந்து எல்லாரையும் சந்திக்கிறோம். இப்போ வேட்பாளர் ஆனதுக்கப்புறம் அவங்களே ஃபோன் போட்டு வர சொல்கிறாங்க. போனதுக்கப்புறம் மனுக்கள் இல்லை, மனுக்களுக்கு வேலை இல்லை. வாழ்த்துக்கள், நன்றிகள். அப்படி தான் சங்கங்கள் மூலமாக இருக்குது. நீங்களும் அப்படி தான் இருப்பீங்க, மனசுக்குள்ளே இருக்குது, ஆனால் சொல்ல மாட்டீங்க. பரவாயில்ல, மகிழ்ச்சி. உங்களின் ஒருவனாக அனைத்து பணிகளையும் நான் உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றி தந்திருக்கிறேன். மீண்டும் தொடரும். நாம் தான் வெல்வோம். திராவிட முன்னேற்ற கழகம் தான் மீண்டும் 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 ஹேட்ரிக் வெற்றி பெறுவேன் என்ற நம்பிக்கை 1,00,000 வாக்குகள் வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான உதயசூரியன் சோழிங்கநல்லூர் தொகுதியில் உதிக்கும் என்ற நம்பிக்கையோடு தேர்தல் களம் ஆட்டுகின்றேன். தேர்தல் களம் அந்த அளவிற்கு மக்களுடைய வரவேற்பு, சங்கங்களுடைய வரவேற்பு, அனைத்து பொதுமக்களுடைய வரவேற்பும் நன்றாக இருக்கிறது. உதயசூரியன் மீண்டும் வரும். நீங்கள் எல்லாம் உதயசூரியனுக்கு முதல் ஃபஸ்ட்டு பேர் எந்த பேர் இருக்கும், உதயசூரியன் இருக்கும். காலையில் 23ஆம் தேதி போங்க. முதல்ல போயிட்டு நீங்கள் தயவு செஞ்சு அந்த வாக்கை நீங்கள் போடுவதற்கான நீங்கள் உதயசூரியன் போட்டுட்டோம் மன மகிழ்ச்சியோடு நீங்கள் இருங்க. உங்களுடைய வாக்குகளுக்கு நான் பணி செய்ய தயாராக இருக்கிறேன்.
24/7 365 நாட்களும் உங்களோடு சேர்ந்து உங்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றுவேன் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். Thank you so much. Thank you.